வணக்கம். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராஜா. ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் 1 மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். அறிவியல், அரசியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனை. ஏற்கனவே நடந்த ஆய்வின் போது சிக்கிய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டதாகவும் தகவல். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார அதிமுக அரசு முன்வரவில்லை. மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திருப்பதி தேவஸ்தான கணினிகளை முடக்கியது ரான்சம்வேர் வைரஸ். முக்கிய தகவல்கள் இழக்கவில்லை என தேவஸ்தான செயல் அதிகாரி பேட்டி. ஜாமீன் கேட்டு டெல்லி நீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் மனு தாக்கல். நாளை விசாரணைக்கு வரலாம் என தகவல். நீட் தேர்வில் மாணவர்களிடம் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய சோதனை விவகாரம். பதிலளிக்குமாறு சிபிஎஸ்இக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். வட தமிழகத்தில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசும். சென்னையில் லேசான சாரல் மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். காவேரி பிரைமில் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டனர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடுகள், உறவினர்கள் மற்றும் உதவியாளர்களின் வீடுகள் உட்பட 50 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இதையடுத்து விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இந்நிலையில் இன்று புதுக்கோட்டையில் உள்ள அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கத் தொடங்கின. போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவிற்கு கொண்டு வரும் விதமாக நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 1275 கோடி ரூபாய் பணத்தை போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்க அரசு ஒப்புக்கொண்டது. இதில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் அரசு பேருந்துகள் இயங்க தொடங்கின. இதனால் இயல்பு வாழ்க்கையை திரும்பியதை அடுத்து மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். இப்போ 2 நாளாக பஸ்ஸு ஸ்ட்ரைக் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் எல்லாருக்கும் ஊருக்கு போகிற கொள்ள எல்லாம் கஷ்டமாக இருந்தது. இப்போ பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ரத்து பண்ணதுனால இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. சார் பஸ் வர்றதால 2-3 நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ அந்த பஸ் வரத்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு ஃப்ரீயாகுது. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அங்கங்கே வேலை வெட்டி போகிறது நல்லாயிருக்கு. 2 நாளாக நான் ஆஃபீஸ் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 நாள் பஸ் ஓடலைங்கிறதுனால இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஓகேவாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. தற்போதைக்கு 1275 கோடி ரூபாயை தருவதாக அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. மீதமுள்ள தொகையை வரும் செப்டம்பர் மாதத்தில் தருவதாகவும் அரசு உறுதியளித்துள்ளது. இதனால் தங்களின் போராட்டம் தற்காலிகமாக முடிவிற்கு வந்துள்ளதாகவும், அவ்வாறு உரிய தொகை வழங்கப்படாவிட்டால் மீண்டும் தங்களது போராட்டம் தொடரும் என்றும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய பணமும் பென்ஷனும் கிடைக்காததோடு தான் இவ்வளோ இதுவானது. அது பேச்சுவார்த்தை, ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை அதுவும் அப்படியே தான் நிற்குது. அதுக்கடுத்து படிப்படியாக அதை பேச்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ரைக்குன்றது தற்காலிகமாக தான் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது, முன்னும் முடிவுக்கு வரல. இப்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்கோம். இது அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் மீண்டும் இது தொடரும். மீண்டும் 24ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தையை துவங்கலோன்ட்டு அமைச்சர் உறுதிப்படுத்தியதுனால இந்த ஸ்ட்ரைக்கை பஸ்ஸுக்கு நாங்கள் வாபஸ் வாங்கியிருக்கோம். 2 நாட்கள் நீடித்து வந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம்
தற்காலிகமாக ஒரு முடிவிற்கு வந்துள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் தற்காலிகமான முடிவை நாடும் அரசு தங்களது விஷயத்தில் ஒரு நிரந்தர முடிவை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் போக்குவரத்து ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். இவர்களுடைய இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவிற்கு நிறைவேறும் என்பதை இனிவரும் காலங்களில் தான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் சபரீஷுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணா, காவிரி நியூஸ், சென்னை. தமிழகத்தில் உள்ள குளங்களை தூர்வார அதிமுக அரசு முனைப்பு காட்டவில்லை என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி தென்னூரில் உள்ள குளத்தை திமுக சார்பில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பார்வையிட்டு குளத்தை அவரும் தூர்வாரினார். குளத்தை தூர்வாரிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், குளங்களை தூர்வாரும் பணிகள் திமுக ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றதாகவும் பின்னர் அதிமுக ஆட்சி காலத்தில் இப்பணிகள் முனைப்பு காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். அதிகாரிகள் இதுபோன்ற பணிகளை தடுப்பதாகவும் தனியாருக்கு சொந்தமாக இருக்கும் இந்த குளம் 77 ஆண்டுகளுக்கு பிறகு 5 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரப்படுவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தனியார் துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளைக்குரியவரிடத்தில் முறையாக அனுமதி பெற்று சட்டமன்ற உறுப்பினருடைய சீரிய முயற்சியோடு இந்த பணி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இப்படி நடைபெற்று இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் நானே நேரடியாக சென்று பார்வையிட இருக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். இப்பொழுது திருச்சியில் இந்த தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த பணியை பார்த்திருக்கிறேன். கரூருக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். போகிற வழியிலே குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இதே போன்ற இரண்டு இடங்களில் இந்த பணி நடந்திருக்கிறது. அதையும் பார்வையிட இருக்கிறேன். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு முதலமைச்சர் நாராயணசாமி தாக்கல் செய்தார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் தொடங்கியது. 2வது நாளான இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ராமசாமியின் மறைவிற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் நாராயணசாமி ஜிஎஸ்டி மசோதாவிற்கான சட்ட முன்வரைவை பேரவையில் தாக்கல் செய்தார். பின்னர் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு குறித்து உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்றது. உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றார். இருப்பினும் ஜிஎஸ்டியால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு 5 வருடங்களுக்கு மத்திய அரசிடம் இழப்பீடு கேட்டுள்ளதாகவும் ஜிஎஸ்டியை நடைமுறைப்படுத்துவதால் வரி ஏய்ப்பு இருக்க வாய்ப்பில்லை என்றும் தெரிவித்தார். மாநில அரசு அதிகாரிகளுக்கு வரி விதிப்பு அதிகாரம் 50% என்றும் மத்திய அரசு 50% என்று அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்த பொழுது மாநில அரசைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கு 90%, அதாவது 1,50,00,000 வரை வியாபாரம் உள்ளவர்களுக்கு, இதுவரை இருக்கின்ற வியாபாரிகளுக்கு 90% மாநில அரசு அதிகாரிகள் வரி விதிக்கும் அதிகாரமும் 10% மத்திய அரசு அதிகாரிகளுக்கும் வரி விதிக்கின்ற முறையை நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. எந்தெந்த பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாளை மறுநாள் ஸ்ரீநகரில் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கூட்டத்தில் முடிவு செய்ய இருப்பதாக பேரவையில் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் ஜிஎஸ்டி சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் வைத்தியலிங்கம் அறிவித்தார். பின்னர் பேரவையை 24ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஒத்திவைத்தார். இந்நிலையில் நேற்று தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரை ஜூன் 16 வரை 20 நாட்களுக்கு நடத்த சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம்.
இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். விழித்தெழும் உலகம். காவேரி பிரைம் தொடர்கிறது. தமிழகம் மற்றும் தேசிய அளவில் நிகழ்ந்த முக்கிய செய்திகளை தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு +2 தேர்வு முடிவுகளில் முதன்முறையாக மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலுக்கு பதிலாக தேர்ச்சி விகிதம் மட்டும் வெளியிடப்பட்டன. இதன் மூலம் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க முடியும் என்றும் ஆரோக்கியமான போட்டியை ஊக்குவிக்க முடியும் என்று கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். மேலும் 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு முறையை அறிமுகப்படுத்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களைப் போன்று அடுத்த ஆண்டு முதல் 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடைபெறவுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சூப்பர் டூப்பர் முதலமைச்சராக அமைச்சர் ஜெயக்குமார் செயல்படுகிறார் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம், அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் வீடுகளில் நடைபெற்ற சிபிஐ சோதனையை அவர்கள் சட்டப்படி சந்திப்பார்கள் என்றார். ஆனால் மாநில அமைச்சர் விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் வீடு மற்றும் அலுவலகம், அவரது மகன் வீடுகளில் நடைபெற்ற சோதனையின் தற்போதைய நிலைமை என்ன என்று ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். தமிழக அரசு கடன் தொல்லையில் இருந்து மீள முடியாத சூழலில் உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடன் பிரச்சினை காரணமாக போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றார். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு தமிழக அரசு போதிய அழுத்தம் தரவில்லை என்று குறிப்பிட்ட அவர், மருத்துவ படிப்பில் கிராமப்புற மாணவர்கள் நம்பிக்கையோடு இருந்து ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். இன்றைய சூழலிலே, இன்றைய மக்கள் மனநிலையிலே தமிழகத்தினுடைய எந்த இயக்கமும் தனிப்பட்ட முறையிலே ஆட்சி செய்வதற்கு தகுதி பெற்றவர்களாக வர இயலாது. இதில் மாற்று கருத்து கிடையாது. நடிகர் ரஜினிகாந்த் 3வது நாளாக தமது ரசிகர்களுடன் புகைப்படம் எடுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் தனது ரசிகர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்து வருகிறார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சி திங்கட்கிழமை தொடங்கியது. அன்று ரசிகர்களிடையே ரஜினி பேசிய அரசியல் தொடர்பான கருத்துக்கள் தமிழக அரசியல் சூழலில் பரபரப்பையும் அவரது ரசிகர்களிடையே உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது.
வரும் காலாண்டில் 50,000 பேரை வேலைநிறுத்தம் செய்ய ஐடி நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பது மனிதத்தன்மையற்ற செயல் என்று புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி தெரிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கும் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஐடி பிரிவின் மாநில பிரதிநிதி விஜயகுமார், ஐடி துறையில் ஆட்குறைப்பு, கட்டாய பணி விலகல்களை மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இது தொடர்பாக தொழிலாளர் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்துள்ள நிலையில் நாளை மாலை சோழிங்கநல்லூரில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக விஜயகுமார் கூறினார். இந்த சட்டவிரோத வேலை நீக்கத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும், உடனடியாக அந்த வேலை நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் அந்த பணியை வழங்குமாறு கோரியும் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி நேற்று தமிழ்நாடு அரசோட தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை செயலாளரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இதனோட தொடர்ச்சியாக நாளைக்கு சென்னை சோழிங்கநல்லூரில் ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென முடிவு செய்திருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் மருசூர் கிராமத்தில் சில இடங்களுக்கு கடந்த 2 மாதங்களாக சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி அதிகாரிகளுக்கு அளித்தும் நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டம் நடத்தியவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவடைவுள்ள நிலையில் சீர்திருத்தத்தின் மூலம் புதிய இந்தியா உருவாக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். வரும் 26ஆம் தேதியோடு மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்நிலையில் பாஜக ஆட்சியின் 3 ஆண்டுகள் நிறைவை குறித்து பேசிய மோடி, நாட்டிலுள்ள அனைவரும் புதிய இந்தியாவை உருவாக்க உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இரட்டை இலை சின்னத்தை பெற பெங்களூருவைச் சேர்ந்த சுகேஷ் சந்திரசேகர் என்பவருக்கு லஞ்சம் கொடுத்த புகாரில் டெல்லி போலீசாரால் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடந்த மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இதன் பின்னர் டெல்லி திகார் சிறையில் தினகரன் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் டிடிவி தினகரன் ஜாமீன் கோரி டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பதியில் புகழ்பெற்ற தாத்தைய குண்டா கங்கையம்மன் கோவில் உள்ளது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கி ஒரு வாரமாக திருவிழா நடைபெற்று வந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பொங்கல் வைத்தும் ஆடு கோழிகளை பலி கொடுத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். திருவிழாவின் கடைசி நாளான இன்று விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி வழங்கிய பிறகு விஸ்வரூப வடிவத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையில் இருந்து களிமண்ணை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விவசாய பொருட்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் மீண்டும் போராட்டம் நடத்தப்போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சியால் சுமார் 1 கோடி ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். நதிகள் இணைப்பு தனி வெள்ளம் போய் கடலில் உழுத, வங்காள விரிக்கடலையும் அரபிக்கடலையும் போய் அவ்வளவு தண்ணி போய் வேஸ்ட்டாக உழுவுது. அதை திருப்பி விடணும். நதிகள் இணைப்பு லாபகரமான விலை கொடுக்கும் வரை விவசாயம் வாங்கிய கடனை தள்ளுபடிக்கணும். அவ்வளோதான் நாங்கள் கேட்குறோம். அதே போல் இந்த 60 வயதான பென்ஷன் கொடுக்க தமிழ்நாடு சர்க்காரை தர வேண்டியது. இது பெரிய லாபகரமான விலையும் MS சுவாமிநாதன் கமிட்டி போட்டு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மோடி ஐயா அவர்கள் எலெக்ஷனில் சொன்னார். என்ன சொன்னார் எலெக்ஷனில்? இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஐ வில் கிவ் 2 times profitable price to the agriculture product and I will interlink the liverன்னு சொன்னார். நான் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஆகிவிட்டால் நான் விவசாய விளைபொருளுக்கு 2 மடங்கு லாபம் தருவேன், அதுடன் இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளை இணைப்பேன்னு சொன்னார். பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் வெளியாகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பிற்கான தேர்வுகள் கடந்த மார்ச் 8 முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்றது. இத்தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 12,187 பள்ளிகளில் இருந்து 10,38,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் இதற்கான தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு இணையதளம் மூலம் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.tnresults.nic.in உட்பட
3 இணையதளங்களில் காணலாம் என்றும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்ணிற்கும் குறுந்தகவல் மூலம் முடிவுகள் அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மறுகூட்டல் செய்ய விரும்பும் மாணவர்கள் மே 19 முதல் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதற்கான கட்டணம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திற்கு தலா 305 ரூபாய் எனவும் மற்ற பாடங்களுக்கு தலா 205 ரூபாய் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் 25ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. உதகை படகு இல்லத்தில் நடைபெற்ற படகு போட்டிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு படகை செலுத்திய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. The pop-up functions of boat race. தென்னிந்திய அளவிலான யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று முதல் துவங்கியுள்ளது. தமிழகத்தில் அதிகம் வசிக்கும் பகுதியான முதுமலை புலிகள் காப்பகம், கூடலூர் வனக்கோட்டம் ஆகிய பகுதிகளில் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகின்றது. இப்பணியில் மொத்தம் 138 பேர் ஈடுபட்டு வருகின்றனர். தன்னார்வ தொண்டு அமைப்பினர், கல்லூரி மாணவர்கள், வன ஊழியர்கள் மூலம் இப்பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதல் நாளான இன்று யானைகளை நேரடியாக பார்த்து கணக்கிடுதல் மற்றும் நாளை எச்சம் மூலமும் மறுநாள் நீர்நிலைகளுக்கு வந்து செல்லும் யானைகள் மூலமும் கணக்கெடுப்பு பணி நடத்தப்பட உள்ளதாக, இறுதியில் யானைகளின் மொத்த எண்ணிக்கையை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ஒருங்கிணைந்த காட்டு யானைகள் கணக்கெடுக்கும் பணி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் தலைமையில் வனத்துறையினர் 18 பேர் 3 குழுக்களாக பிரிந்து ஜக்கன்னாறுபீட், கல்லாறுபீட், சுண்டப்பட்டுப்பீட் ஆகிய வனப்பகுதிகளிலும், சிறுமுகை வனச்சரக அலுவலர் தலைமையில் வனத்துறையினர் 18 பேர் 3 குழுக்களாக பிரிந்து ஓடந்துரைப்பீட், பெத்திக்குட்டை, கூத்தாமண்டி வடக்கு ஆகிய வனப்பகுதிகளில் யானைகள் கணக்கெடுக்கும் பணி ஈடுபட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த காட்டு யானைகள் கணக்கெடுப்பு அதனால் 3 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் நேரடியாக யானைகளை கணக்கெடுப்பது, 2வது நாட்கள் நேர்கோட்டில் யானைகளுடைய சாணத்தை வைத்து கணக்கெடுப்பது, 3வது நாள் நீர்நிலைகள் தண்ணீருக்காக வரக்கூடிய யானைகள் குறித்து ஒரு கணக்கெடுப்பு. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இன்றைய தினம் சவுத் இந்தியா முழுக்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் ஒரே சமயத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த கணக்கெடுப்பு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, யானைகளுடைய இனப்பெருக்கம் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது, இதில் யானைகள் ஆண் யானை எவ்வளவு, பெண் யானை எவ்வளவு, குட்டியில் எத்தனை இருக்கின்றது, ஒவ்வொரு குழுவும் சென்று தனித்தனியாக கணக்கிட்டு அதை இனம்பாரியாக இது கணக்கெடுக்கிறோம். இன்று யானைகளை நேரடியாக கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகின்றது. நாளை சாணத்தை வைத்து கணக்கெடுப்பது 3வது நாளாக நீர்நிலைகளில் கணக்கெடுப்பது என கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் யானைகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா, ஆண், பெண் யானை மற்றும் குட்டி யானைகள் குறித்து கணக்கெடுக்கப்படும். இந்த யானை கணக்கெடுக்கும் பணி இன்று ஒரே நேரத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வின் போது மாணவர்களிடம் சோதனை என்ற பெயரில் வரம்பு மீறப்பட்டது தொடர்பாக சிபிஎஸ்இக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் விடுத்துள்ளது. இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேர்வதற்கான நீட் எனப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது.
முழுக்கை சட்டை அணிந்து வந்த மாணவர்கள் தேர்வு அறைக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. மாணவிகள் சிலர் தலைமுடிக்கு மாட்டி வந்த கிளிப் அகற்றப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பரியாரம் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த தேர்வு மையத்தில் மாணவி ஒருவரின் உள்ளாடையை அகற்றினால்தான் தேர்வு எழுத அனுமதிக்க முடியும் என தேர்வு மைய கண்காணிப்பாளர் கூறினார். இதனையடுத்து அந்த மாணவி வேறு வழியின்றி தனது உள்ளாடையை கடற்றி அவரது தாயாரிடம் கொடுத்துவிட்டு தேர்வு எழுதச் சென்றார். தேர்வு மைய கண்காணிப்பாளரின் நடவடிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல தரப்பிலிருந்து இச்சம்பவத்திற்கு கண்டனங்கள் எழுந்தன. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளியின் 4 ஆசிரியர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். மாநில பெண்கள் ஆணையம் இவ்விவகாரத்தை கையில் எடுத்தது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள போலீசுக்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்க தேசிய மனித உரிமை ஆணையம் CBSEக்கு நோட்டீஸ் விடுத்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 4 வாரத்துக்குள் விளக்கமான பதிலை தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டுள்ளது. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். காவேரி பிரைம் செய்திகள் தொடர்கிறது. உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி ஹரியானாவில் பள்ளி மாணவிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரெவாரேலியில் உள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தற்போதுள்ள உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்ற கோரி பல மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவிகளில் 10க்கும் மேற்பட்டோர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த ஹரியானா கல்வித்துறை அமைச்சர் ராம்விலாஸ் மாணவிகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு சென்செக்ஸ் 76 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 30,658 புள்ளிகளில் இன்றைய வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 13 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 9,525 புள்ளிகளில் இன்றைய வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் டாடா ஸ்டீல் 8.18% லாபத்துடனும், பாரதி இன்ஃப்ராடெல் 3.55% லாபமும், டாடா மோட்டார்ஸ் 2.71%, ஐசிஐசிஐ வங்கி 2.35%, டாடா பவர் 1.79% அளவிற்கும் இன்று லாபம் பார்த்துள்ளன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் டெக் மஹேந்திரா 2.91% முதலிடத்தில் உள்ளது. இதைத் தொடர்ந்து ஏசிசி 2.06%, பாஷ் 1.97%, எஸ் வங்கி 1.94%, அதானி போர்ட்ஸ் 1.68% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்துள்ளன.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற உள்ள தகுதி நீக்க சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. கடந்த சீசனில் தகுதி நீக்க சுற்று ஆட்டத்தில் ஹைதராபாத்திடம் கொல்கத்தா அணி தோல்வியடைந்துள்ளதால் இந்த சீசனில் ஹைதராபாத்தை வெளியேற்ற கொல்கத்தா அணி காத்திருக்கிறது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள தகுதி நீக்க சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ஹைதராபாத் அணியும் கொல்கத்தா அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. 2012-14 ஆண்டு சாம்பியனான கொல்கத்தா அணியில் நடப்பு ஐபிஎல் தொடரில் கிறிஸ்லின், ஆல்ரவுண்டர் சுனில் நரைன், கம்பீர், ராபின் உத்தப்பா, மனிஷ் பாண்டே ஆகியோர் பேட்டிங்கிலும், கிறிஸ் வோக்ஸ், உமேஷ் யாதவ், குல்தீப் யாதவ் ஆகியோர் பந்துவீச்சிலும் மிரட்டி வருகின்றனர். நடப்பு சாம்பியனான ஹைதராபாத் அணியில் அதிரடி ஆட்டக்காரரும் கேப்டனுமான வார்னர் ஒரு சதம், அரை சதம் அடித்து அணிக்கு ஆணிவேராக உள்ளார். தவிர அதிக ரன்கள் எடுத்து வீரருக்கு வழங்கப்படும் ஆரஞ்சு நிற தொப்பியை 604 ரன்கள் குவித்து வார்னர் தன்வசம் வைத்துள்ளார். அணியில் முக்கிய வீரர்களான யுவராஜ் சிங் கைவிரலில் ஏற்பட்ட காயத்தால் அவதிப்பட்டு வருவதால் இன்றைய ஆட்டத்தில் அவர் களம் இறங்குவாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தவிர புனே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தசைப்பிடிப்பால் பாதிக்கப்பட்ட வேகப்பந்து வீச்சாளர் ஆஷிஷ் மிஸ்ரா எஞ்சிய ஆட்டங்களில் விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியான நேரத்தில் மிஸ்ரா இல்லாதது அணிக்கு பின்னடைவாக உள்ளது. அதே சமயம் பந்துவீச்சில் புவனேஸ்வர் குமார், ரஷித் கான், சித்தார்த் கவுல், முகமது சிராஜ் ஆகியோர் அசத்தி வருகின்றனர். ஐபிஎல் வரலாற்றில் இரு அணிகளும் இதுவரை 9 முறை நேருக்கு நேர் மோதியதில் ஹைதராபாத் அணி 3 முறை, கொல்கத்தா அணி 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த சீசனில் இரு அணிகளும் 2 முறை மோதியதில் தலா 1 வெற்றி பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு நடைபெற்ற வெளியேறுதல் சுற்று ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஹைதராபாத்திடம் தோல்வி கண்டு வெளியேறியது. அந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க கொல்கத்தா அணி முயலும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் ரன்மழைக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. வேலையில்லா பட்டதாரி படத்தின் 2ஆம் பாகத்தில் நடித்து முடித்துள்ள தனுஷ் அடுத்ததாக ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இவரெல்லாம் ஒரு நடிகனா? இவர் படமெல்லாம் இனி ஓடாது என அனைவரும் விமர்சித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் விடாமுயற்சியால் தன் நடிப்பு திறனால் ஆடுகளம் மூலம் தேசிய விருது பெற்ற நடிகர் தனுஷ். அதன் பின் நடிப்பில் மட்டுமல்லாமல் பாடல்கள் எழுதுவது, பாடுவது என கவனங்களை அவர் செலுத்த பல விருதுகள் அவரை பின்தொடர்ந்தன. தமிழ் சினிமாவில் இருந்து திடீர் என்று ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் ராஞ்சனா படம் மூலம் ஹிந்தியிலும் கால் பதித்தார். பின் தன் நடிப்பு திறனால் ஹிந்தி ரசிகர்களின் ஈர்ப்பை பெற ஷமிதா படம் மூலம் மீண்டும் ஹிந்தியில் நடித்தார் தனுஷ். பால்கி இயக்கத்தில் அமிதாப்புடன் இவர் நடித்த காட்சிகள் இவர் நடிப்புக்கு உதாரணம். சமீபத்தில் இவர் இயக்கி வெளியான பவர் பாண்டி திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. தனுஷ் நீண்ட நாட்களாக நடிப்பதாக பேச்சுவார்த்தையில் இருந்த ஹாலிவுட் திரைப்படமான த எக்ஸ்ட்ரார்டினரி ஜேர்னி ஆஃப் த பஹீர் படத்தின் காட்சிகள் எடுக்க தொடங்கியுள்ளனர். தனுஷ் அவரது ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில் ஒன்று நேற்று இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டிங்கில் உள்ளது. இந்த படத்தின் இயக்குனர் மார்ஜேன் சத்ராஃபி. தனுஷுக்கு ஜோடியாக உமா துர்மன் நடிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ்.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும்.